அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கலரிக்கறி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ஒரு 1/2 kg அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். 5 ஏலக்காய், 3 பட்டை, 5 கிராம்பு, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் தயிரை எடுத்துக்கலாம், நல்லா கெட்டியான தயிர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ஆஃபாக பிரித்து எடுத்துக்கலாம். பிரித்து எடுத்துகிட்டு 2 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கடாயில் பார்த்தீங்கன்னா நல்லா 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு தேங்காய் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஹீட் ஆனோன்னே இப்போ ஆனியன் சேர்த்துட்டு நல்லா முருகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைசஸ் எல்லாம் இது கூட சேர்த்துட்டு நல்லா முருகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு 2 கொத்து கருவேப்பிலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மட்டனை வந்து நான் ஒரு விசில் விட்டு எடுத்துருக்கிறேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவெல்லாம் அப்படியே சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையும் அது மேலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணவே கூடாது, இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணுங்கள். நல்லா 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கறி வேக வச்ச தண்ணி இருக்குது, அதுவே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு வேக விட்டுடலாம். நல்லா வெந்து கிடைக்கட்டும். சைட் பை பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு தேங்காய் ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இப்போ நல்லா சூப்பராக வெந்து கிடச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் விட்டால் போதும். நல்லா சூப்பரான காயில் பட்டினா கலரிக்கறி ரெசிபி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.